ஹாய் ஹலோ வணக்கம். நாம் இன்னைக்கு எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மெட்ரோ ப்ராஜெக்டை பற்றி பார்த்தோம்னா இது வந்து ஃபேஸ் 2 காரிடார் 3. இது வந்து மாதவரத்தில் ஸ்டார்ட் ஆகி சிறுசேரி வரைக்கும் போய் முடியிற ஒரு ப்ராஜெக்ட் இது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து திருவான்மியூர் எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா மாதவரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி அடையார் வழியாக இந்திரா நகர் வழியாக வந்து இந்த ரூட்டில் தான் வந்து எக்ஸிட் ஆகும். ஸோ இங்கேருந்து ஓஎம்ஆரில் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைட்டாக போய் சிறுசேரியை போய் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். நமக்கு லெஃப்டில் இருக்கிறது தான் புதுசாக ஓப்பன் பண்ண யூட்டன் பிரிட்ஜு. நாம் இப்போ எஸ்ஆர்பி டூல் சிக்னல் கிட்ட இருக்கிறோம். இந்த இடத்துக்கு ரைட் சைடில் தான் வந்து தரமணி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. இதோட அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் முடிவடைஞ்சு எலிவேட்டட் செக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ரண்டில் வந்து மேலே வந்து வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ எலிவேட்டட் செக்ஷன் வந்து நேரு நகர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி முன்னாடி சொன்ன சிறுசேரி சிப்காட் வரைக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலிவேட்டட் செக்ஷன்ஸ் தான். இந்த இடத்துலேருந்து தான் எலிவேட்டட் செக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரைட் சைடில் பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் லோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கெல்லாம் இந்த பில்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஹைட் எவ்வளோ லோவாக இருக்குதுன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுலேருந்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிறுசேரி சிப்காட் வரைக்கும் எலிவேட்டட் செக்ஷன்ஸ் தான். இந்த இடத்துல தான் நேரு நகர் மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. அதாவது நமக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல் பில்டிங் தெரியும். அதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து இந்த நேரு நகர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. நமக்கு ரைட் சைடில் இருக்கிறதா வேர்ல்டு ட்ரேட் சென்டர் பில்டிங். ஆக்சுவலாக வந்து கந்தன்சாவடி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் வந்து இது இருக்கும். அந்த கந்தன்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இந்த ட்ரேட் சென்டருக்கு பக்கத்தில் தான் அமைய இருக்கிறது. இந்த இடத்துல தான் பெருங்குடி மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது.
நமக்கு ரைட் சைடில் சினிபோலிஸ் தேட்டர் அமைந்திருக்கிறது. இந்த இடத்துல தான் வந்து துரைப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைய இருக்கிறது. இந்த இடத்துல தான் மேட்டுக்குப்பம் மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. இந்த இடத்துல தான் பிடிசி காலனி மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. நாம இப்போ ஓகேஎம் அடுவுக்கு முன்னாடி இருக்கிறோம். இந்த இடத்துல தான் ஓகேஎம்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. இந்த இடத்துல தான் காரப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. நாம் இன்றைக்கி பார்க்குற இந்த ரூட்டில், அதாவது ஃபேஸ் 2 காரிடார் 3ல் நம்ம இன்றைக்கி பார்க்குற இந்த திருவான்மியூர்லேருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் நடக்கிற இந்த ஒர்க்கில் இந்த ரூட்டில் பார்த்தோம்னா மொத்தம் 12 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அமைய இருக்கிறது. அதில் 2 மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் தான். அதாவது திருவான்மியூர் அண்ட் தரமணி ரெண்டுமே வந்து அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷனாக அமைய இருக்கிறது. அதுக்கப்புறம் அமைய இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 10 மெட்ரோ ஸ்டேஷன் சோழிங்கநல்லூர் வரைக்கும். அது எல்லாமே வந்து எலிவேட்டடு செக்ஷனாக தான் அமைய இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா நேரு நகரில் ஸ்டார்ட் பண்ணி நேரு நகர், கந்தஞ்சாவடி மெட்ரோ, பெருங்குடி மெட்ரோ, துரைப்பாக்கம் மெட்ரோ, மேட்டுக்குப்பம் மெட்ரோ, பிடிசி காலனி மெட்ரோ, ஓகேஎம்பேட் மெட்ரோ, காரப்பாக்கம் மெட்ரோ, ஓகேஎம் துரைப்பாக்கம் மெட்ரோ அண்ட் சோழிங்கநல்லூர் மெட்ரோ. ஓவரால் பார்த்திங்கன்னா 12 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் நாம் இன்னைக்கு பார்த்து இந்த பிளாக்ல வந்து அமைய இருக்கிறது.
இந்த இடத்துல தான் ஓகேஎம் துறைப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் அமையிருக்கிறது. அதாவது சரவணா ஸ்டோர் இருந்த இடத்துக்கு பக்கத்திலே தான் வந்து இந்த ஓகேஎம் துறைப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது மெட்ரோ ஸ்டேஷன் அமையிருக்கிறது. நாம் இப்போ பார்த்த வரைக்குமே, அதாவது இந்த ரூட்டில் நாம் இப்போ பார்த்த வரைக்கும் ஒரு 90% வந்து பில்லர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஒரு 70%க்கு மேலே வந்து பிரிட்ஜ் ஒர்க்கே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்படியும் வந்து ஒரு 6 or 7 months வந்து இந்த ரூட்டை வந்து, அதாவது திருவான்மியூர்லேருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது நம்மளால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாம் இப்போ சோழிங்கநல்லூர் சிக்னல் கிட்ட தான் இருக்கிறோம். இந்த இடத்துல தான் சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் அமையிருக்கிறது. இந்த இடத்துல காரிடார் 3 அண்ட் காரிடார் 5 வந்து இதே இடத்துல தான் வந்து ஜாயின் பண்ணும். ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.